Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ஓட எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 6.8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் 6.9லேருந்து ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ 6.9ஓட பேசிக் என்ன, அகெயின் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்டு கிராஸ் ப்ராடக்ட் இன் ஃபிசிக்ஸில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டி வெக்டார் இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வெக்டார் ஆஃப் அ பார்ட்டிகல் மூவ்டு ஃப்ரம் அ point to another point after applying a constant force. So F vector forceம் D வந்து நம்மளுக்கு D vector வந்து displacementோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, then the work done of the force, work done by the force, work done எப்படி ஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா W equal to F vector dot product with D vector. இதுதான் work done ஓட ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ ஒர்க் டவுன் ஃபைன் பண்ணுறதான ஃபார்முலா இதுதான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 6.9 என்ன அப்படின்னா, a particle acted upon by a constant force 2i vector plus 5j vector plus 6k vector and minus i vector minus 2j vector minus k vector is displacement from the point to this point and find the work done by the forces அப்படின்னு ரெண்டு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு ஃபோர்ஸை கொடுத்ததால நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும். ஒரு ஃபோர்ஸ் தான் எஃப் வெக்டார் வேணும், அண்ட் டி வெக்டார் வந்து இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா டி வெக்டார் கிடச்சிரும். அப்போ எஃப் வெக்டார் ரெண்டு ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கிறதுனால ரிசல்டண்ட்டுக்காக ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ ரிசல்டன்ட் ஆஃப் தி கிவன் ஃபோர்ஸஸ் இஸ் என்னது, எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு ப்ளஸ் செகண்ட் ஃபோர்ஸோட அடிஷன் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகும், 2a மைனஸ் ஐ பண்ணிங்கன்னா தட் இஸ் 2 minus 1 into ஐ வெக்டார் ப்ளஸ் 5 minus 2 into ஜே வெக்டார் ப்ளஸ் 6 minus 1 into k வெக்டார். அதாவது எஃப் வெக்டார் ஈக்குவல் டு அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணாலும் அதான் 2i minus i is i, 5i minus 2j is minus plus 3j அண்டு 6 minus 1 is 5, ஸோ 5k வெக்டார் அப்படின்றது நமக்கு வரும். லெட் a வெக்டார் அண்ட் b வெக்டார் பி தி பாயிண்ட்ஸ் 4, -3, -2 அண்டு 6, 1, -3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இது நமக்கு பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தென் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஆஃப் தி பார்ட்டிக்கல் இஸ் டி வெக்டார் எப்படி எழுதுவீங்க, ஏபி வெக்டார் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதுவோமா. ஸோ ஆர் டி வெக்டார்னு எடுக்கிறீங்கன்னா அதை ஏபி வெக்டார்னு நம்ம அசியூம் பண்ணுறோம், பிகாஸ் ஓபி மைனஸ் ஓஏ பண்ணுறதுக்காக. இல்லை டேரெக்டாக கூட நீங்கள் அந்த x2 மைனஸ் x1 ஐ வெக்டார், y2 மைனஸ் ஒய் ஜே வெக்டார். அப்போ ஓபி வெக்டார்னா என்ன, இந்த பி பாயிண்ட்டை வச்சு வர்றது 6i ஜே மைனஸ் 3k, 4i மைனஸ் 3j மைனஸ் 2k அப்படின்னு வரும். ஸோ ஓபி வெக்டார் இஸ் திஸ் அண்ட் மைனஸ் ஓசி வெக்டார் ஓஏ வெக்டார் இஸ் திஸ். ஸோ ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 6i minus 4i, ஸோ 6 minus 4 into i, 1 plus 3 into j minus 3 plus 2 into k. ஸோ d vector is 2i vector plus 4j vector minus k vector. அவ்வளோதான். ஸோ ரெண்டும் ஃபைன் பண்ணியாச்சு, f vector and d vector. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். the work done w equal to f vector dot product with d vector. ஸோ w is equal to கொஸ்டினில் மேலே நம்ம ஃபைன் பண்ண ரிசல்டன்ட் f vector dot product with மேலே கம்ப்யூட் பண்ண டி வெக்டார். ஸோ டாட்னா என்ன பண்ணுவீங்க, ஐஐ ஜேஜே கேகே கூட தான் பண்ணோம். ஸோ 1 into 2 2 ப்ளஸ் 3 into 4 12, 5 into minus 1 minus 5. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 4 plus 12 plus 2 is 14, 14 minus 5 is 9. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 9 யூனிட். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் ஃபார் 6.9. தென் எக்ஸாம்பிள் 6.10 என்ன அப்படின்னா, a particle is acted upon the forces, ரெண்டு ஃபோர்ஸ் அகெயின் கொடுத்துட்டு இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி பாயிண்ட் திஸ் அண்ட் லேம்டான்ற பாயிண்ட்டும் இருக்குது. இஃப் தி ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் இஸ் 16, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லேம்டா. மேலே கொடுத்த அதே விஷயந்தான், ஒர்க் டன் நம்ம கண்டுபிடிச்சோம், இங்கே ஒர்க் டன்னு கொடுத்துட்டு லேம்டா என்னன்றது கேள்வி. அப்போ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி லேம்டா என்னங்கிறத மட்டும் நம்ம ஃபைனலி கம்ப்யூட் பண்ணோம். ஃப்ரம் தட் டபிள்யூ கண்டுபிடிப்போம்ல, எஃப் வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் டி வெக்டார் அதிலேருந்து. ஓகே, ஸோ த ரிசல்டன்ட் ஆஃப் தி கிவன் ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோர்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார் ஃபஸ்ட்டு ஃபோர்ஸு, செகண்ட் 2i ப்ளஸ் ஜே மைனஸ் கே ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ 3 ப்ளஸ் 2i, ஸோ 2 யூ வில் கெட் 5i. ஓகே, அண்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1i சாரி ஜே. ஸோ அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 1 இஸ் மைனஸ் ஜே, 2 minus 1 is k. ஸோ அப்போ இதை நம்ம ஆட் பண்ணோன்னா வில் கெட் k வெக்டார். இதுதான் உங்களோட ரிசல்டன்ட் எஃப் வெக்டார். அண்டு லெட் ஏ அண்ட் பி தி பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸு 1, 3, -1 அண்டு 4, -1, லேம்டா ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு லேம்டா என்னன்னு கேட்டிருக்காங்க, ஒர்க் டன்னையும் கொடுத்துட்டாங்க. தென் தி
displacement vector d vector எப்படி எழுதும், which is nothing but ab vector. So ab எப்படி find பண்ணுவீங்க, ob minus oa. ob is from b point, 4i vector minus j vector plus lambda k vector. So that is your ob vector minus oa is I vector plus 3j minus k vector. So I vector plus 3j vector minus k vector. So ரெண்டே separate பண்ணுங்க, 4 minus 1 of I vector. So direct கூட 3i vector னு எழுதிக்கோங்க. minus 1 minus 3. So minus 4j vector. And 1 இங்க, அதாவது இங்க lambda, இங்க வந்து என்ன minus into minus become plus. So lambda plus 1 of k vector. So lambda plus 1 into k vector. அப்ப the work done formula வந்து by the forces is given by 16 unit. அதாவது நமக்கு தெரியும் formula W equal to F dot D. ஸோ அப்போ F dot D equal to 16 கொடுத்துட்டாங்க. அப்போ F vector நம்ம மேலே கம்ப்யூட் பண்ண அந்த F vector எடுத்துக்கிறோம். டாட் ப்ராடக்ட் வித் D vector மேலே கம்ப்யூட் பண்ணி வச்சிருக்கிறது வித் லேம்டாவோட இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்து லேம்டா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ 5 into 3 15 பிகாஸ் I into I தான். minus 1 into minus 4 become plus 4. 1 into lambda plus 1 becomes lambda plus 1 equal to 16. So, அப்போ answer என்ன வருது, 15 plus 4, 19, 19 plus 1 is 20. So, 20 plus lambda equal to 16. Then, in the lambda, 20 rightல கொண்டு வந்தீங்கன்னா, lambda equal to 16 minus 20. So, that finally we are getting lambda is equal to minus 4. So, that's all for this example 6.10. And இன்னும் ஒரு example இருக்கு. So, அந்த example based on this definition 6.3. என்ன அப்படின்னா, if a force F vector is applied on a particle at a point with the position vector R vector. R vector என்கிற position vector. Usually நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, xi vector plus yj vector plus zk vectorனு நம்மளோட லோயர் கிளாஸஸில் பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டாரை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. தென் தி டார்க் ஆஃப் மூமெண்ட், டார்க் ஆர் மூமெண்ட் போத் ஆர் சேம். ஓகே, டார்க் ஆர் மூமெண்ட் ஆன் அ பார்ட்டிகல் இஸ் கிவன் பை டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் வித் எஃப் வெக்டார். மேலே நம்ம பேசுறது ஒர்க் டன் வந்து டாட் ப்ராடக்ட் வித் எஃப் வெக்டார் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி. இங்கே டார்க் அப்படிங்கிறது ஆர் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாலும் டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் நீங்கள் கொடுத்துருக்க ஆர் வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். த டார்க் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ரொட்டேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ ரொட்டேஷனல் ஃபோர்ஸ்ன்னு கேட்டாலும் டார்க்குன்னு கேட்டாலும் மூமெண்ட்டுன்னு கேட்டாலும் ஒரே ஃபார்மட் தான். இப்போ கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.11 பாருங்கள். ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி டார்க் அபவுட் தி பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஆஃப் தி ஃபோர்ஸ். இப்போ ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டாங்க, என்னது ஃபோர்ஸ். அப்போ இதுதான் எஃப் வெக்டார். பாயிண்டில் இருந்து பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் ஃபைண்ட் பண்ண வேண்டியதாக. ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் அண்ட் விச் பாசஸ் த்ரூ தி ஆர்ஜின்னு சொல்லிட்டாங்க. லெட் ஏ பி தி பாயிண்ட் 2, 0, -1 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாயிண்ட். தென் தி பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏ என்ன வரும், 2 into I plus 0j minus k. ஸோ OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் மைனஸ் k வெக்டார். அதாவது ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு AO வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 2i வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். இதுதான் வந்து நம்மளோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டாரோட வேல்யூ. தென் தி டார்க், டார்க்கோட ஃபார்முலா இது OA வெக்டார், இது AO பண்ணுறப்ப என்ன ஆகும், மைனஸ் வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டும் அப்படியே ஃப்ரண்ட்டில் வரும், மைனஸை காமனாக எடுத்திங்கன்னா வில் கெட் AO வெக்டார். ஸோ அப்போ டார்க் இஸ் வாட், T vector equal to R vector cross product with F vector. So T vector equal to cross product. அப்போ I vector, J vector, K vector. R vector ஓட IJK, I vector minus 2, J vector 0, K vector 1. F vector ஓட IJK. So F vector questionலே கொடுத்துருக்காங்க 2, 1, -1. So 2i plus J minus K. So அதிலிருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதோட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ண வேண்டியது. அப்போ I vector into இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 0, -1. மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 2 -2 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா -2 -0. ஓகே, ஸோ தட் ஃபைனலி நமக்கு வர ஆன்சர் டி வெக்டார் ஈக்குவல் டு -i -2 கே வெக்டார். முடிஞ்சுது. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க ஃபார் தி டார்க். டார்க்கோட ஈக்குவேஷனை இதோட முடிஞ்சு. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறோம், மாடுலஸ் ஆஃப் தட், மாடுலஸ் ஆஃப் டி வெக்டார். ஸோ மாடுலஸ்னால் என்ன பண்ணுவீங்க, I வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஜே வெக்டார் இஸ் 0, ஸோ 0 ஸ்கொயர் ப்ளஸ் கே வெக்டார் இஸ் -2, ஸோ -2 ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் 1 + 4 விச் இஸ் நத்திங் பட் √5. அண்டு தட் ஃபோர் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப். ஸோ இப்போ இதிலிருந்து டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி டார்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஏ வெக்டார். ஸோ இதெல்லாம் டைரக்ஷன் ரேஷியோஸ் இதிலிருந்து வரது. I வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, ஜே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் பி, கே வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் வந்து சி. அப்போ அது டிவைடட் பை தி மேக்னிடியூட். அப்போ -1/√5,
0 by root 5 வரும் which is 0 minus 2 by root 5 இதுதான் உங்களோட direction cosines அதாவது direction cosines நம்ம எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னா L M N ன்னு படிச்சிருப்பீங்க இங்கே நமக்கு ABCங்கிறது இதிலிருந்து கொண்டு வருவீங்க direction ratios DRs அப்படிங்கிறது direction ratios A B C so A value -1 B value 0 C value வந்து -2 okay these are all the direction ratios இப்போ இந்த direction ratio வச்சு direction cosines எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க so L is equal to A by root of A square plus B square plus C square அந்த A square plus B square plus C square தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் which is root 5 அப்போ A ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன -1 ஸோ அப்போ -1 by root 5 that is the first one second 0 இல்லவே இல்லை அந்த term 0 by root 5 is 0 third one that is C by C value -2 அப்போ -2 by root 5 is the third one okay so that's all for this example 6.11 and that's all for this video இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் and இதோட எக்ஸாம்பிள்ஸும் நமக்கு ஓவர் ஃபார் தி exercise 6.1 okay so 6.1ல இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்கமிங் வீடியோவில் exercise 6.1ல இருக்க கொஸ்டின்லாம் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணி எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you we'll see in the next video thank you